उसकी अंताई पर ही है। पर सत्युगी संस्कार हमारे अंदर भर जावे, शांति प्रिय बन जावे, तेरा नाम प्रिय है, शांति प्रिय हो जावे, मुस्कुराता रहे। तो मुस्कुराना लोगों के लिए मुश्किल है, पर हमारे आगे मुश्किल बात है ही नहीं, तो मुस्कुराना ஈஸி है. நம்ம தாதி சொன்னது உலகத்துல வந்து மக்களுக்கு புன்னகைக்கிறதுக்கோ இல்ல சிரிக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்கு. ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை. அப்போ அதனால நமக்கு புன்னகைக்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ கஷ்டமே இல்லைன்னு சொல்றாங்க தாதி. दादी, कई बार लोग ऑर्गेनाइजेशन के बारे में ये भी पूछते हैं कि इतना सारा काम हो रहा है, हर तरह का काम दिखता है, और जब भी राज्यों के लिए कोई जाता है तो कोई फीस भी नहीं है, तो फिर इतना बड़ा ऑर्गेनाइजेशन का फाइनेंशियल पैसा कहाँ से आ रहा है और कैसे चल रहा है, ये कैसे संभव हो रहा है? அவங்க கேக்குறாங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், அண்ட் ஆல்சோ உலகத்துல எவ்வளவு விடயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இங்க ராஜயோக கத்துக்கிறதுக்கு யாராவது வராங்கன்னா இங்க ஃபீஸே கிடையாது, எந்த ஒரு செலவும் இல்லை. ஸோ எப்படி இந்த நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த ஃபைனான்சியல், எப்படி இது வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் எப்படி நடக்குது எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமன்னு கேக்குறாங்க. ये पहले बाबा से पूछते थे, बाबा मुस्कुराता था, कहता जिसको तेरे बच्चे हो वो क्या पूछ रहे हैं. பாபா வந்து பாபாவும் இதை வந்து கேட்பாங்க முன்னாடி, சாக்கார் பாபா இருக்கும் பொழுது பாபா வந்து புன்னகைப்பாரு. இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க ஒரு தந்தைக்கு, அப்புறம் தந்தைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு. अभी हमारे से भी, जब मैं यहाँ पुणे में रहती थी तो 80 रुपया खर्च था सिर्फ. एक इतना ही कमरा था जहाँ शिवासन, छोटी सी अंदर किचन था, अंदर टॉयलेट था, जहाँ बर्तन मानते थे वहाँ स्नान करती थी. ஸோ அவங்க ஆரம்பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பூனால தாதி ஒரு சின்ன வீட்டுல தான் இருந்தாங்க. அது 80 ரூபாய் அந்த செலவு. அதுல ஒரு சின்ன டாய்லெட், ஒரு சின்ன இது, எங்க வந்து பாத்திரம் கழுவுவாங்களோ அங்கதான் குளிச்சுட்டு இருந்தாங்க அதே இடத்துல. ஸோ அவ்வளோ ஒரு சின்ன இடம். 40 रुपया किराया था, 40 रुपया खर्च என்ன था. ரூபாய் எப்படின்னு சொன்னா 40 ரூபாய் அந்த வீட்டு வாடகை, 40 ரூபாய் செலவு, மத்த எல்லா செலவும். उसमें भी इतने बाबा के बच्चे आते थे, वंडरफुल. பாபாவுடைய குழந்தைங்க வருவாங்களாம் இந்த சின்ன வீட்லயும், ரொம்ப அற்புதம். खाना हाल में ही खाना बना के अंदर रखती थी, फिर सबको क्लास करके ब्रह्म भोजन खिलाती थी. ஸோ அந்த ஹால்லயே வந்து சமைப்பாங்க, சமைச்சிட்டு உள்ள வச்சிருவாங்க. அதே ஹால்ல கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாருக்கும் பிரம்மா போஜன் தாதி கொடுப்பாங்க. क्या है, मन वाणी कर्म से जो सेवा है ना, कईयों में जीवन को फी क्या देंगे, कहेंगे मेरे सफल करना है. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா, இது மனம், வார்த்தைகள், செயல்கள் மூலமாக சேவையுடைய பாவனை. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபீஸ் என்ன இருக்கட்டும், என்னோட இதை வந்து நான் இது வந்து நல்ல யூஸ் பண்ணணும், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தகுதி வாய்ந்த முறையில நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனு கூட கிடையாது, அது ஃபீஸ்னு கூட கிடையாது. इसलिए कभी भी भूल से भी, लंदन में एक बड़ा प्रीस्ट आया था, हमारे जीआरसी में जो रिट्रीट सेंटर है, तो चारों तरफ देखा यहाँ डोनेशन तक लिखा ही हुआ नहीं है, कहीं भी नहीं लिखा हुआ है. अब ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த டைம் வந்து ரிட்ரீட் சென்டருக்கு ஒரு பெரிய ப்ரீஸ்ட் வந்தாராம். அவரு நாலா பக்கம் பாக்குறாங்க, எந்த ஒரு டொனேஷன் ஒரு போர்டே காணுமா. மீனிங் இவ்வளோ இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யூஸ்வலா எழுதிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கட்டடத்துல.
அந்த மாதிரி ஒரு எங்கேயுமே பலகையே இல்லை. देखेंगे कहाँ लिखा हुआ है क्या भाई, कोई मंदिर होगा, कोई मस्जिद होंगी, कोई धर्मशाला होंगी, लिखा हुआ होगा। और देखती है कि फलाने ने इतना दान दिया तो मुझे इतना देना है। So, ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஆலயத்துக்கு போகணும், இல்ல மஸ்ஜித்துக்கு போகணும், இல்ல ஏதோ ஒரு தர்மசாலா அங்க போனா அங்க ஒரு பெரிய போர்டு இருக்கும். இவ்வளவு இவங்க இவங்க வந்து இவ்வளவு கொடுத்திருக்காங்க, இவங்க இவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு எழுதியிருக்கும். சோ அதை பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு தூண்டுதல் வரும். ஓகே, நானும் அவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு. नहीं, हर एक समझता है मैं परमात्मा बच्चा हूँ। मुख्य बात है जो मनी मनुष्य वेस्ट बहुत करता है। ஆனா இங்க எப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து பரமாத்மாவுடைய குழந்தை, குழந்தைன்னு நினைக்கிறது. ஆனா அதுலயும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா மனிதர்கள் வந்து பணத்தை ரொம்ப வீணாக்குறாங்க. ये समझाती है टाइम मनी एनर्जी। मेरे से पूछते तेरे में ताकत कहाँ से आई है? मेरे सारी लाइफ के अंदर जो गरीब से गरीब का खर्चा होगा वो मेरा खर्चा नहीं हुआ है। So என்ன சொல்றாங்கன்னா நிறைய வந்து மனிதர்கள் வீணாக்குறாங்க. டைம், நேரம், பணம், சொத்து, எனர்ஜி. ஸோ தாதி சொல்றாங்க, என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி எப்படி இருக்கு, இவ்வளவு சக்தி எப்படி இருக்குன்னு. தாதி சொல்லுவாங்க, நான் முழு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏழை வந்து எவ்வளவு பணம் செலவழிப்பாங்களோ அவ்வளவு கூட நான் செலவழிச்சது இல்லை. कोई डॉक्टर मेरे से 5 रुपए 5 पाउंड फी नहीं लेगा, दवाई का कोई पैसा नहीं लेगा। मैंने दोनों आंखों का ऑपरेशन कराया था 15 दिन के अंदर, लंदन में थी। मुझे कहा दोनों को कराना पड़ेगा, मैं अभी कर लो, मुझे टाइम नहीं है। फिर कहा मैंने कभी किसका किया नहीं है, मैं कहा तुमको कर सकते हो तो करो। परंतु 3000 पाउंड वो डाला अंदर, समझा खर्चा ऑपरेशन करने। तो हमारा जो फैमिली डॉक्टर है वहाँ, उसने उसको खर्च दे दिया। मैंने कहा तू क्यों देता है? कहा तू मेरी माँ हो ना। ஒரு டாக்டர் கூட வந்து 5 பவுண்டோ இல்ல 5 ரூபாய் கூட நான் கொடுத்தது இல்ல, வாங்கினது இல்ல. அவங்க ஃபீஸ் மாதிரி வாங்கினது இல்லைன்னு சொல்றாங்க. லண்டன்ல வந்து அவங்களுக்கு 2 கண்ணுடைய ஆபரேஷனும் செய்ய வேண்டி இருந்தது. ஸோ உடனே செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஓகே செய்யலாம். அவங்க அது செஞ்சதுக்கு வந்து பணம் எடுக்கல. ஆனா அது உள்ளுக்குள்ளார இன்னும் போடுவாங்க அவங்க கண்ணுக்குள்ள, அதுக்கு 3000 பவுண்ட்ஸ். அவங்க வேற யாரும் அவங்க ஃபேமிலி டாக்டர் இருக்கிறவங்க சொன்னாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ தாதி கேக்குறாங்க, நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ என்னுடைய தாய் மாதிரி இல்லையா அப்படின்னு. ऐसे कई मुझे पता नहीं, मैं कभी पर्स नहीं उठाती हूँ, मुझे अकली नहीं है पर्स उठाने की, कभी शॉपिंग नहीं की है। क्या करेंगे? तो बाबा ने कभी समर्पण, जब बाबा हुआ, बाबा सब कुछ समर्पण कर दिया, उसके बाद बाबा ने कभी हाथ पैसे को नहीं लगाया। தாதி கூட எப்பவுமே ஒரு பர்ஸ் கூட கையில தூக்க மாட்டாங்கல்ல, பணம் கூட இந்த மாதிரி பர்ஸே தூக்க மாட்டாங்க. பாபா பத்தியும் சொல்றாங்க, பிரம்மா பாபா எல்லாமே வந்து சமர்ப்பணம் செஞ்சுட்டார். ஒரு வாட்டி சமர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து எப்பவுமே அந்த கையே தொட்டது கிடையாது பணத்தை. ஒரு வாட்டி சமர்ப்பணம் செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். भी नहीं लगाया। एक माता थी हमारे रमेश भाई की माँ, पहले बॉम्बे में बाबा से मिली। बाबा ने उसने समझा मैं यज्ञ को कुछ दूं, अंदर बाबा को कमरे में दिया। तो बाबा ने कहा, मुझे कहा बेचारी बेट जो है, बाबा ने तुमको क्यों बताया? इतना बाबा से प्यार हो जाता है, यज्ञ हमारा है। और जितना भी अभी क्या पांडवों छोटा था साकार बाबा के होते, பாபாக்கு கூட அவ்வளோ மற்றவங்களும் பாபாக்கு கொடுக்கறது. ரமேஷ் பாயோடைய தாய் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. இதெல்லாம் பாபா வந்து சொல்றது, எவ்வளோ யஜ்யத்துக்கு மேல எவ்வளோ அன்பு இருக்கு எல்லாருக்கும், கொடுக்கணும் அப்படின்னு.
शांति भवन पीछे बना है, फिर ज्ञान सरोवर बना, फिर शांति वन बना, मनमुनि वन बना, अभी संजय पार्क बन रहा है। எவ்வளவு कैसे விரிவாக்கம் बन இருக்கு रहा பாருங்க. है? ஓம் சாந்தி பவன், அதுக்கப்புறம் கியான் சரோவர், அதுக்கப்புறம் சாந்திவன், அதுக்கப்புறம் மன்மோகினி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் சஞ்சய் பார்க். எவ்வளோ எப்படி இதெல்லாம் நடக்குது இவ்வளோ. बस आता है, सफल வருது, होता है। யஜ்யத்துல வருது, அது தகுதி வாய்ந்த முறையில யூஸ் ஆகுது. कईयों को ये अनुभव हुआ है, भी सफला तभी है, तन से सेवा। हमारे इतने भाई बहन है, So, எவ்வளவு வந்து உடல் कितने மூலமாக खुश கூட நம்ம रहते சேவை हैं, செய்யும் பொழுது हेल्थ की चर्चा। எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இங்க எவ்வளவு சகோதர சகோதரிகள் இருக்காங்க, உடல் மூலமாக சேவை செய்யறாங்க. அது கூட உடலை கூட தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்றது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க சகோதர சகோதரிகள். அவங்களுடைய உடல்நிலை கூட எவ்வளவு நல்லா இருக்கு. अच्छी है। कभी उनको ख्याल नहीं आता है யாருக்குமே எந்த मैं ஒரு कहाँ से எண்ணம் கூட खाऊंगा, मुझे வரதில்லை. पैसा चाहिए। நான் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடுவேன், என்கிட்ட பைசா பணமே இல்லையே. नहीं, पैसा कोई बड़ी बीत है। हम तो भक्ति में भी कहते பக்தி पैसा கூட हाथ की मैल பக்தியில கூட है। நாங்க இதைத்தான் சொல்லுவோம். பணம் வந்து கையில இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அப்படின்னு. मैंने कभी रखा नहीं हाथ में, तो क्या है, मैं समझी मेरे बैंक में है, तो बैंक में रखा है क्या, वो सारे विश्व में घूम रहा है பாருங்க, पैसा। நல்லா தெரியும். நாங்க நினைக்கிறோம் எங்களுடைய பணம் எல்லாம் பேங்க்ல இருக்கு. பேங்க்ல உட்கார்ந்து இருக்காது, முழு உலகத்தையும் சுத்திட்டு இருக்கு. இது தெரியும் தானே பேங்க் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த பணம். ராதி சொல்றாங்க பேங்க்ல உட்கார்ந்து இருக்காங்க, உங்களுடைய பணம் முழு உலகத்திலயும் அது சுத்திட்டு இருக்கு. तो अंदर मनुष्य के आधार हो गया है உள்ளுக்குள்ளார पैसा, पोजीशन। பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய ஒரு ஆதாரமே என்னவாக இருக்கு? பணம், பதவி. மணி, பொசிஷன். பணம், பதவி, இது ரெண்டுமே ஆதாரமாக வச்சிருக்காங்க மனிதன். लाइफ का आधार है पैसा। बाबा ने पैसा और पोजीशन, टेम्पररी सुख देने वाली और बहुत பாபா काल का நமக்கு दुख என்ன देने சொல்றாரு? वाली இந்த सारी பணமும் பொசிஷனும், பைசா, பொசிஷன், பதவி ரெண்டுமே வந்து நமக்கு ஓகே தற்காலிகமான சுகம் கொடுக்கக்கூடியது, நிறைய காலத்துக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது. मेहनत है पैसे पोजीशन के लिए, उससे जो फ्री हो பேருந்துதான் गए। இதுக்குதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு பணத்துக்காக, ஒண்ணு பதவிக்காக. தாதி சொல்றாங்க நம்ம எவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டோம் இதுல இருந்து, எவ்வளவு சுதந்திரம் நமக்கு இதுல இருந்து. तो कभी ख्याल ही नहीं आता खर्चा कहाँ से। ये रवि भाई को क्या जरूरत पड़ी थी, ये आपको क्या है, आप क्यों हमारे से कर रही हो। So, அவங்க शिवा சொல்ல भाव है இவ்வளவு ना। பைசா வச்சு என்ன பண்ண போறோம் நம்ம. இந்த ரவிபாய் இந்த ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்காரு, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. அவங்களும் கனுப்பிரியா அவங்களும் கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, எது என்ன உங்களுக்கு இதுல நீங்க செய்யணும். சேவையுடைய பாவனை. சேவையுடைய பாவனைக்காக நம்ம வந்து நம்மளுடைய டைம், எனர்ஜி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். சேவையின் பாவனை அது வந்து நல்ல வகையில யூஸ் ஆகணும் அப்படின்றது. सेवा भावन, लोगों को पता तो चले ना संसार में कैसे रहना है। बेफिक्र बादशाह, तो कोई पूछते तुम कहाँ रहती हो, मैं बेगमपुर में रहती हूँ। உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா, எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி வந்து கவலை இல்லாத வாழ்க்கை வாழணும். யாராவது என்ன கேட்பாங்க நீங்க எங்க இருக்கீங்க, நான் என்ன சொல்லுவேன், பேகம்பூர் கி பாட்ஷா அப்படின்னா துக்கம் இல்லாத இடத்துக்கு நான் மகாராஜா, அதிபதி. मैं कहाँ रहती हूँ, तो लंदन में भी पहले 80 पाउंड खर्च था, छोटे से कमरे में रहते थे। லண்டன்ல கூட வந்து பாரு, அங்க பூனால எல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லண்டன்ல வந்த போதும்
தாதி இருந்தாங்க இடத்துல 80 பவுண்டு செலவு. அதுல தான் இருந்தாங்க தாதி. आज देखो कमाल है उस बाप இன்னைக்கு की। பாருங்க எப்படி இருக்கு. और अनेक आत्माओं को सेवा सफली जीवन सफली करने की பாபாவுடைய அற்புதம் இது. எவ்வளோ ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல வகையில யூஸ் பண்றது. भावना பாவனை. है, भावना काम அந்த कर रही है। பாவனை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. दादी, इसी मंच पर बहुत बार ये बात कही जा चुकी है कि परमात्मा आ चुके हैं, लेकिन इसे स्वीकार करना, इसे एक्सेप्ट करना थोड़ा मुश्किल होता है। पर अगर परमात्मा आ चुके हैं हाँ। तो फिर हम उनसे जुड़ें कैसे, उन्हें अनुभव कैसे करें? और एक और बात, अगर सचमुच परमात्मा आ चुके हैं तो तब भी इतना दर्द क्यों है? சில இங்க வந்து நிறைய பேர் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பரமாத்மா வந்துட்டாரு, கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு. அப்போ கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னா அவங்க கிட்ட எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி அவரை அனுபவம் செய்யறது? இன்னொரு விடயம் என்ன கேக்குறதுன்னா, பரமாத்மா இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த உலகத்துல இன்னும் ஏன் இவ்வளோ வலி இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ துன்பம் ஏன் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு? एक सेकंड की बात है। रियलाइजेशन जो है ना, सूक्ष्म माना रियल आइज खुल जाती है। விடயம் தான் ரியலைசேஷன், இந்த உணர்றது. அதிலும் தாதி சொல்றாங்க ரியல் ஐஸ் அப்படின்னா உண்மையான கண்கள். உண்மையான கண்கள் ரியலைசேஷன், அது பாக்குறது, உண்மை என்ன அப்படின்றத பாக்குறது. आंखें अंदर से मनुष्य आत्मा को एक नेचुरल गिफ्ट है, दुख या सुख महसूस जल्दी होता है। மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா சுகம் துன்பம் ரெண்டுமே வந்து அனுபவம் ஆகுது சீக்கிரமா. कोई भी बात का दुख महसूस होता है। आप कहती है कि परमात्मा का अवतरण हो चुका है, फिर दुनिया में दुख क्यों? So, துக்கம் அப்படின்றதும் சீக்கிரமா மனிதர்கள் அனுபவம் செய்யறாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க பரமாத்மா வந்துட்டாரு, ஆனாலும் உலகத்துல ஏன் இவ்வளவு துன்பம் இருக்கு? दुख मनुष्यों ने अपने कर्मों अनुसार जमा कर दिया है। இந்த துன்பம் அப்படின்றது மனிதர்கள் தன்னுடைய செயல்கள் மூலமாக சேகரிச்சிருக்காங்க. हर एक இங்க कर्म பாருங்க, देखो உலகத்துல दुनिया में ஒவ்வொருத்தருடைய कैसे செயல் है। எப்படி இருக்கு? खाना पीना रहना करना जो அவங்க சாப்பிடுறதும், मैंने एक बारी ஆடைகள் போடுறதும், அவங்க இருக்கிறதும், செயல்கள் செய்யறதும் எப்படி இருக்கு? हर जी का निकाला था 10 साल पहले, 20 साल पहले, 30 साल पहले, 40 साल पहले, 50 साल पहले, आज 60 साल पहले ऐसी दुनिया नहीं थी जो आज है। சோ இந்த மாதிரி 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 60 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, அப்ப இருக்கிற உலகம் எப்படி இருந்ததோ இந்த இன்னைக்கு மாதிரி உலகம் அப்ப இருக்குல்ல. दुनिया को दुख बनाने वाले So, मनुष्य உலகத்துல खुद வந்து है। துன்பம் வந்து உருவாக்குறது மனிதர்கள் தான். जितना ठगी चोरी निंदा So, अब भी है, இன்னைக்கு पहले எவ்வளவு नहीं थी। வந்து களவு இருக்கு, எவ்வளவு வந்து ஏமாற்றுதல் இருக்கு, எவ்வளவு வந்து மற்றவங்களை இகழ்தல் இருக்கு. இது முன்னாடி அளவுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அளவுக்கு முன்னாடி இருக்கு. व्यापार में धंधे में चारों तरफ और फकीर भी होगा ना, वो भी फकीराना वेश पहन करके भीख मांगता है। எல்லா விடயங்களும் வியாபாரம் ஆகட்டும், எந்த ஒரு துறையில பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, மாற்றுதல் எல்லாம். அவங்க வந்து ஒரு சன்னியாசியாக இருந்தால்
அந்த வேடம் மட்டும் அப்படி போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களும் வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. है फकीर नहीं, आदत पड़ गई है, அவங்களுக்கு அது பழக்கமாயிட்டு. तो इसीलिए दुनिया இதனால दुखी தான் है। உலகம் வந்து துன்பத்துல இருக்கு. तो ऐसे दुनिया में परमात्मा बाप करके अभी 75 जो प्लेटिनम जुबली है, और आप स्वयं देखा है, सुना है, इतने सेंटर्स कैसे बने। So, இந்த மாதிரி உலகத்துல பரமாத்மா தந்தை வந்து இப்போ 75 வருடங்கள் அந்த டைம் இருந்திருக்கும். அப்பத்தானே இன்டர்வியூ நடக்குது, பிளாட்டினம் ஜூப்ளி. நீங்க பார்த்திருக்கீங்க எவ்வளவு நிலையங்கள் திறந்திருக்கு, इतने लाखों बीके कैसे बने, இவ்வளவு லட்சக்கணக்கான பிகேஸ் எப்படி ஆனாங்க, इतने समर्पण कैसे हुए, இவ்வளவு பேர் எப்படி சமர்ப்பணமானாங்க. जैसे हुए है। सच्चाई, निस्वार्थ भाव, प्राप्ति, இதுல வந்து சத்தியமாக நேர்மையாக இருக்கிறதும், சேவைக்கான பாவனை, அவங்களுக்கு என்ன அதோட தன்னலமற்ற சேவை, அந்த பாவனை, அதுக்கப்புறம் பிராப்தி, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன அடைஞ்சிருக்கோம். प्राप्ति ऐसी हुई है जो खर्चे न खूटे चोर न நமக்கு लूटे। எந்த மாதிரி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு செலவு பண்ணாலும் அது முடியாது. அதே நேரத்துல அது யாரும் களவு கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. अंदर की இதெல்லாம் है। உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விடயம். हमेशा मैं कहती हूँ, परमात्मा ने नस्ल एडॉप्ट किया है, अपना बच्चा बनाया So, है। பரமாத்மா வந்து நம்மள வெறும் தத்தெடுக்கல, ஆனா தன்னுடைய குழந்தைகள் ஆக்கியிருக்காரு பாபா. जो भक्ति में के तुम माता पिता बालक तेरे, तुम्हारी कृपा ते सुख गनेरे, कोई न जाने तुम्हारा अंत, ऊंचे ते ऊंचा भगवंत। So, அது ஒரு பக்தியில சொல்றது. தாய் தந்தை உங்ககிட்ட இருந்து தான் நமக்கு வந்து அவ்வளோ சுகம் கிடைக்குது. உங்களுடைய முடிவு எங்க இருக்கு யாருக்குமே இது தெரியாது. நீங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் அப்படின்னு பாடல் இருக்கு பரமாத்மாக்கு. मैं भगवान के लिए ऐसे நான் प्रार्थना வந்து बड़े பக்தி प्यार से மார்க்கத்துல कहती இந்த थी, மாதிரி கடவுளுக்காக நிறைய ரொம்ப அன்போட பாடியிருக்கேன். अभी वो ऊंचे ते ऊंचा भगवंत, उससे कृपा मांगते नहीं है, इतनी कृपा दी है जो तुम माता पिता So, बालक அவர்கிட்ட तेरे। இருந்து நம்ம வந்து கருணை கேட்கறது இல்ல, ஆனா அவர் நமக்கு அவ்வளோ கருணை கொடுத்திருக்காரு. इतना सुख मिला है, जो हम कहती हूँ, सुख पूछना हो तो मेरे से रात भी आओ ना। तो कोई बहन है நான் சொல்றது उर्वशी नाम से, அவ்வளோ சுகம் கொடுத்திருக்காரு கடவுள். அவ்வளோ சுகம் கேட்கணும்னா நீங்க நடு ராத்திரியில வந்தாலும் பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷத்துல நாங்க இருப்போம் அப்படின்னு. उर्वशी का भाई कभी लेना। वो चिकागो में मैं जा रही थी, दादा वासवानी की तबीयत ठीक नहीं थी, मुझे प्लेन में मिली अचानक। जो उसको प्यार जुटा है उस घड़ी का सुख मिला, पहचान मिली, मैं So, कौन हूँ, flightல मेरा தாதி कौन போயிட்டு है। இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு சகோதரி ஊர்வஷி அப்படின்னு சந்திச்சிருக்காங்க. அவங்க தாதா வாஸ்வானிய சந்திக்க போயிட்டு இருந்தாங்க சிகாகோ. அப்போ தாதியை சந்திக்கும் பொழுது தாதி அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு புரிந்துணர்வு வந்துட்டது. இது யாருன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு. पहचान होती है, वो है निराकार है, पर अंगुली So, सबकी அவருக்கு வந்து ऐसे ऊपर நிராகார். जाएंगे। இப்ப எல்லாருடைய விரலும் மேல தானே போகுது கடவுளுக்காக. तो मैं वंडर खाती हूँ, मुसलमान होगा, हिंदू होगा, चाइनीज होगा, क्रिश्चियन कोई भी होगा, जब मिलते हैं ना, जैसे जो मनुष्य की अगर मेरे अंदर नियत मेरी ठीक नहीं होगी, चेहरे से थोड़ा So, डरेंगे। முஸ்லிம் ஆகட்டும் கிறிஸ்டியன் ஆகட்டும் எந்த ஒரு சமயத்துக்கு சேர்ந்தவங்களாகட்டும் நம்ம அவங்கள எல்லாரையும் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறோம்? அவ்வளோ ஒரு அன்போட. ஆனா நமக்குள்ள வந்து மனிதர்கள் கூட அந்த உள்ளுக்குள்ளார அந்த கண்ணோட்டம் ஒரு சரியா இல்ல அப்படின்னு சொன்னா அது முகத்துல தென்படும்.
ஒரு பயம் இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு. अच्छी होंगी ஆனா लग நமக்கு जाएंगे। வந்து உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. கூடயே உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ये उर्वशी का ये हाल हुआ था, हस्बैंड वहां बैठा था, अक्का मेरे बाजू बैठ गई। ஊர்வசியோட அந்த ஏதோ ஒரு சகோதரி பத்தி சொல்றாங்க. அவங்களுடைய நிலை இப்படிதான் இருந்தது. அவங்களுடைய கணவன் வந்து வேற எங்கேயோ உட்கார்ந்து இருந்தாரு. அவரு அவங்கள விட்டுட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. பிளேன்ல. प्लेन में 1.5-2 घंटा प्लेन था, क्योंकि ऐसा संग, ऐसी वृत्ति, ऐसी दृष्टि, இந்த மாதிரி ஒரு சகவாசம், இந்த மாதிரி கண்ணோட்டம், இந்த மாதிரி திருஷ்டி. तो परमात्मा निराकार सर्वशक्तिवान है। तो मुझे कुवैत में गई थी, तो कुवैत में पहले पहले जब लंदन गई थी, कुवैत एयरलाइन में गई थी, एयरपोर्ट पर खड़ी थी सर। अभी कुवैत वालों ने बुलाया तो मुझे कहा मस्जिद में चलेंगी, मैंने कहा हाँ चलो भले करो। So, அது இதே போல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க தாதி. உதாரணம், குவைத்துல கூப்பிட்டு இருந்தாங்க. குவைத்துல போனாங்க தாதி, மிடில் ஈஸ்ட் குவைத். அங்க வந்து கேட்டாங்க, நீங்க வந்து மஸ்ஜித்துக்கு வரீங்களா? இது முஸ்லிம் கண்ட்ரி தானே. So, தாதி சொன்னாங்க ஓகே போலாம். तो कहा मस्जिद में क्या करेंगी, मैंने कहा मस्जिद में चले गए। कहा बोलो, मैंने बोला अल्लाह। समझ अजब खान गए, कहा तो मैं अल्लाह एक है ना। மஸ்ஜித் அங்க மஸ்ஜித்துக்கு போனப்போ தாதிக்கு பேச சொன்னாங்க. அப்போ தாதி அப்படி சொன்னாங்க அல்லாஹ் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. அதுக்கு தாதி சொன்னாங்க அல்லாஹ் ஒரே ஒருத்தர் தானே அல்லாஹ். तब से कुवैत वालों को आंख खुल गई, அப்பல இருந்து குவைத்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கண் திறந்துட்டு अल्लाह ईश्वर गॉड एक है। அல்லாஹ் ஈஸ்வரன் காட் எல்லாரும் ஒண்ணுதான். क्योंकि अंदर का आवाज निकला ना, ஏன்னா பாருங்க தாதி என்ன சொல்லலாம், அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார இருந்து அந்த குரல் வந்தது இல்லையா. தாதி எப்படி பாபான்னு சொல்றது அல்லான்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆயிருக்கும். ரியலி கடவுளுடைய அந்த ஒரு அந்த ஒரு அனுபவம் கொடுத்தாங்க இல்லையா தாதி அல்லான்னு சொல்லி. अभी अंदर से जब कोई मुश्किल आता आएंगी, ईश्वर मेरी मदद करो। कोई पाप करेंगी, क्षमा करो। சோ அது போல வந்து எல்லாரும் இதைத்தானே சொல்றது. ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்தப்போ கடவுளே எனக்கு உதவி செய். இல்ல நம்ம ஏதாவது ஒரு தவறுகள் இல்ல பாவம் செஞ்சப்போ கடவுளே என்னை மன்னிச்சிடு. இப்படித்தானே நம்ம எல்லாருமே சொல்றோம். मनुष्य क्षमा नहीं करता, அதை சொல்றாங்க பாருங்க, மனிதர்கள் மன்னிக்கிறது இல்ல. நல்லா இது சிந்திச்சு பார்க்க வேண்டியது. மனிதர்கள் மன்னிக்கிறது இல்ல. मनुष्य जब तक भले हस्बैंड वाइफ हो, जब तक बदला नहीं लेंगे, ऐसे बहुत मिसाल है हमारे पास। மனிதர்கள் மன்னிக்கிறதே இல்லை. கணவன் மனைவி ஆகட்டும், யார் ஆகட்டும் இருக்கும், எது வரைக்கும் அவங்க கொஞ்சமாவது அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும். அவங்க செஞ்சதுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. क्षमा नहीं करेंगे, वो क्षमा करता ஆனா है, கடவுள் மன்னிக்கிறார், रहम करता, प्यार देता, அன்பு கொடுக்கிறாரு, शक्ति देता। சக்தி கொடுக்கிறார். तो अनुभव जिस कभी हो जाता है ना, वो कभी भूलता नहीं है। So, இந்த அனுபவம் யாருக்காவது ஆகும் பொழுது அந்த அனுபவம் மறக்கிறது. அழகா சொன்னாங்க தாதி. जैसे वो दुख का सारे सदा के लिए जो दुख थे ना, मिट गए। அந்த துன்பம் என்ன இருந்தது சதா காலத்துக்கும் அந்த துன்பம் வந்து அழிஞ்சிட்டு. ये बहुत पीके से पूछेंगे ना, कितने दुख थे, कितना अंदर दुख क्या चीज है, बताएंगे। சோ நிறைய நீங்க பிகேஸ் கிட்ட கேட்டு பாருங்க, இவ்வளோ துன்பம் இருந்தது. ஆனா இப்போ துன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு இல்லாம இருக்கு. कि मन शांत हो गया, कर्म जहाँ शीतल हो गई,
மனம் வந்து சாந்தமாயிட்டது, நம்மளுடைய செயல்கள் ரொம்ப குளிர்மையாயிட்டது. हमारे पास ये भी तो है ना, जैसा अन्न वैसा मन। இப்படியும் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட எப்படி நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது போலத்தான் நம்மளுடைய மனம் இருக்கும். जैसा संग वैसा रंग, என்ன जैसा மாதிரி சகவாசம் இருக்கோ அப்படித்தான் நமக்கு நிறம் இருக்கும். पानी वैसे वाणी। எப்படி நம்ம தண்ணி இருக்குதோ அதே போலத்தான் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கும். या कोई सिगरेट शराब फलाना टीरा இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல, சிகரெட்டோ இல்ல குடியோ அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாது. प्याज लहसुन भी नहीं खा सकते, இங்க வந்து நம்ம வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடுறது இல்லை. क्यों? तमोगुनी है ना। ஏன்னா அதெல்லாம் தமோகுணி. தமோகுணி तो बाबा ने ये भी अच्छा सिखाया था, बच्चे एक होते तमोगुनी, दूसरे होते रजोगुनी, तीसरे सतोगुनी। பாபா கூட இது நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து தமோ குணி தூய்மையற்றது, இன்னொன்னு ரஜோ குணி கலப்படம் இருக்கிறது, இன்னொன்னு சத்தோ குணி தூய்மையானது. अभी समझाती है ये तमोगुनी है, किसका अवगुण देखना। அப்புறம் இது நமக்கு புரிய வருது, இது தமோ குணி, இது தூய்மையற்றது, மற்றவங்களுடைய தீய குணங்களை பாக்குறது தமோ குணி. जो गुणी थोड़ा अवगुण थोड़ा गुण, सतोगुणी खाना पहनना विचार करना, நம்ம सतोगुणी। சாப்பிடுறது, நம்ம குடிக்கிறது, நம்ம யோசிக்கிறது, சிந்தனை செய்யறது கூட தூய்மையாக இருக்கு. தமோ குணின்னு சொன்னா வெறும் இங்க பொருட்கள் மட்டும் இல்லை, அது என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சிந்தனைகள், அது கூட சத்தோ குணி. हम सके में से सबका गुण देखना, எப்படி வந்து किसका அன்னம் இருக்கும் இல்லையா, அன்னப்பறவை வந்து எல்லாருடைய குணங்களை பார்க்கறது, गुण दिखाई न पड़े। தீய குணங்கள் தென்படவே கூடாது. उसमें और भी शब्द हमारा होता था जो पक्का हो गया लाइफ में, पर चिंतन नहीं करना, प्रदर्शन नहीं करना, पर दोष नहीं देखना। 3 விடயங்கள் தான் அது சொல்றாங்க. பரிச்சிந்தன் மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது, பரதர்ஷன் மற்றவங்களை பார்க்கறது, பரதோஷ் மற்றவங்களை வந்து குற்றம் சொல்றது, இது 3ம் இல்லாம இருக்கணும். ये 3 बातें जो मनुष्य कामन है, இது ரொம்ப காமன் சொல்றாங்க தான், ரொம்ப சாதாரணம், எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு கூட இருக்கக்கூடியது. மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது, மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்களை குற்றம் சொல்றது. पर चिंतन ये ऐसा है, ये ऐसा है, ये ऐसा है, இவங்க இப்படி, सारा இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, முழு நாளும் இது से भरा पड़ा है अंदर सबका। உள்ளுக்குள்ளார எல்லார பத்தியும் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க தாதி. மற்றவங்க இப்படி, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றது, மற்றவங்களை பத்தி நிறைய விடயங்கள் உள்ளுக்குள்ளார நிறைஞ்சிருக்கு. प्रदर्शन औरों को देखना, खुद को देखने की फुर्सत नहीं है। பரதர்ஷன் மற்றவங்களை பார்க்கறது, சுயத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. परदोष, अभी परदोष देखते नहीं है। தாதி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து மற்றவங்கள குற்றம் சொல்றதும் இல்ல, மற்றவங்களை பார்க்கறதும் இல்ல. अच्छा है, दिखाई नहीं पड़ता है ना, चिंतन का चलता ही नहीं है ना। எல்லாரும் நல்லா இப்ப தென்படுறதே இல்லை, எல்லாரும் நல்லதாங்க நடந்துட்டு இருக்காங்க. तो कितना फ्री हो गए। இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம எவ்வளவு சுதந்திரம் ஆயிட்டோம், நம்ம எவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டோம். மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறது, மற்றவங்களை பத்தி பாக்குறது, மற்றவங்களை குற்றம் சொல், இதுல இருந்து நம்ம எவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டோம். निराकार परमात्मा ब्रह्मा द्वारा जो ज्ञान सुनाया है, लाइफ में अनुभव कराया है, प्रैक्टिकल लाइफ में अनुभव हुआ है, तो उनको अनुभव को देख अनुभवी ही इस बात को जान करके औरों को अनुभव कराते हैं। இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன அனுபவம் செய்யறோம், நம்ம அனுபவம் செஞ்சு, பாபா என்ன, பரமாத்மா என்ன ஞானம் கொடுத்திருக்காரு, அந்த நம்ம அனுபவம் செஞ்சு
மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். मैं बताऊं, जब मैं आई ना बाबा के पास, बड़े खेत से आई, मैं 1.5 साल पीछे आई हूँ सबसे। कोई करमंदन था, बाबा ने कहा दीवार दूसरी नहीं आएगी। आज ஸோ பாபா, நான் என் பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாரோடையும் 1.5 வருஷம் லேட்டா வந்தேன். எனக்கு ஏதோ ஒரு கர்ம பந்தனங்கள் இருந்தது. அதனால எல்லாரோட நான் லேட்டா வந்தேன் 1.5 வருஷம். இப்போ பாபா சொன்னாரு, அடுத்த தீபாவளி வராது, அடுத்த தீபாவளி வராதுன்னு பாபா சொன்னாரு. दिन तक पकड़े दीवार दूसरी नहीं आएंगे। இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வச்சுட்டு இருக்கேன். பாபா சொன்னது அடுத்த தீபாவளி வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நான் ஆட் பண்றது அப்படின்னா பாபா சொல்றது அடுத்த தீபாவளின்னா அடுத்த நாளைக்கு யாரு பார்த்திருக்காங்க? இன்னைக்கு வந்து எவ்வளோ நம்மளுடைய நேரத்துக்கு பெருமதி கொடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? அதுக்காக मैं तैयार हूँ। நான் வந்து தயார். இந்த ஆதிப்பான் அப்பல இருந்து தயார், ரெடி. इधर विश्वास चाहिए। இதுக்கு வந்து நம்பிக்கை வேணும். दुनिया विनाशी है, विनाश हुई पर ही है, पर मेरी कोई भी चीज से लगाव न हो, झुकाव न हो। உலகம் எப்படியும் வந்து அழியக்கூடியது, அது அழியும் தான். ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு விடயத்திலையும் பற்று இருக்கக்கூடாது, ஈர்ப்பு இருக்கக்கூடாது. लगाव और झुकाव। பற்று, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஈர்ப்பு. अगर मेरा होगा तो भगवान मेरा नहीं बनेगा। அந்த மாதிரி ஏதாவது பற்று இருக்குன்னு சொன்னா கடவுள் என்னுடையவராக ஆக மாட்டார். வேற ஏதாவது மேல எனக்கு பற்று இருக்குன்னு சொன்னா கடவுள் என்னுடையவராக ஆக முடியாது. ऐसे अपन को फ्री करना है ना। இதுல இருந்து தானே நம்ம எல்லாரும் ஃப்ரீ ஆகணும். நாமளே இதுல சுதந்திரம் ஆக்கிக்கணும் இல்லையா? विश्वास चाहिए। अब प्रैक्टिकल अभी तो दुनिया खुद कह रही है। இதுக்கு நம்பிக்கை வேணும். இதுல என்ன பாருங்க, இன்னைக்கு வந்து உலகமே சொல்லிட்டு இருக்கு, இது உலகம் வந்து அழிய போகுது. एक जगह से पूरा ही नहीं होता है, दूसरी जगह शुरू हो जाता है। ஒரு இடத்துல இன்னும் முடியல, ஏதோ ஒரு அனர்த்தங்கள் இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சிடுது. சோ இன்னைக்கு பாருங்க உலகத்துல நல்ல தென்படுது என்ன நடக்குது, உலகமே சொல்லிட்டு இருக்கு. आज दिल्ली में सुना ये हो रहा है, लड़ाइयाँ भी हो रही है, तो पानी भी आ रहा है, तो फलाना ये भी हो रहा है। तो एक இதுல இன்னைக்கு டெல்லியில இது நடந்ததுன்னு கேட்டோம். அங்க வந்து முரண்பாடுகளும் இருக்கு, அது கூடவே தண்ணியோடைய பிரச்சனையும் இருக்கு, வெள்ளமும் இருக்கு, எவ்வளவு விடயங்கள் ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கு. सिविल वार, दूसरे नेचुरल कैलेमिटीज, दूसरे एटॉमिक वार, तीनों चल रहे। சோ மூணுமே பார்க்கணும்னு, சிவில் வாரும் நடந்துட்டு இருக்கு, உள்நாட்டு போரும் இருக்கு, இயற்கை அனர்த்தங்களும் இருக்கு, அதுக்கப்புறம் அட்டாமிக் வார் அப்படின்னா உலக போரும் இருக்கு. दादी, आपसे यही जानना है कि ये जो हम चारों तरफ इस तरह के डिस्टर्बेंसेस देख रहे हैं, कहीं ना कुछ हो रहा है। आपने कहा कि बाढ़ भी आ रही है, भूचाल भी आ रहा है, सब कुछ हो रहा है, तो ये जो डर है लोगों के मन में कि विनाश होगा ही, तो क्या है सच? विनाश होगा या फिर कैसे पानी आ जाएगा, क्या होगा? बहुत सारे डाउट्स हैं लोगों के मन में। அதாவது நீங்க சொன்னீங்க இது பத்தி, ஒரு இடத்துல வெள்ளம் இருக்கு, இன்னொரு இடத்துல இப்படி இருக்கு. சோ இது உலகத்திலயும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, இது நடந்துட்டு இருக்கு, இது நடந்துட்டு இருக்குன்னு. சோ எல்லாருடைய மனங்கள்ல ஒரு பயமும் இருக்கு, அதே நேரத்துல சந்தேகமும் இருக்கு. என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? முழு உலகமும் தண்ணியில போயிடுமா? என்ன நடக்க போகுது? प्रेरणा जब हमारे अंदर, ये चीज कब तक चलेगी? पाप, भ्रष्टाचार, ये कुछ कारण बनते हैं। लड़ाई झगड़ा या एटॉमिक वार कारण है, दुनिया को खलास करने के लिए, धर्म को नाश करने के लिए। இது வந்து இந்த பாவம், இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து எவ்வளவு காலத்துக்கு தான் நடக்கும்? சோ இந்த போர், இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வருது வந்து ஒரு காரணம். இந்த பாவமான உலகத்தை முடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். को डर नहीं लगता है। और ये ऐसे टाइम पर जहाँ हमारे बहन भाई होते, जैसे जापान में हमारे बहन भाई थे, बहन एक खास थी, इतनी उनको मदद महसूस हुई, बात मत पूछो। இந்த டைம்ல வந்து எங்களுக்கு பயம் இல்லை.
இன்னும் நாங்க அந்த டைம்ல வந்து உதவக்கூடியதாக இருக்கு. ஜப்பான்ல பிரச்சனை வரும்போது தாதி சொல்றாங்க, எங்களுடைய சகோதர, சகோதரிகள் முக்கியமாக சகோதரிகள் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டைம் பாபா எவ்ளோ ஒரு உதவி பரமாத்மா கிட்ட இருந்து அவங்க அனுபவம் செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப அற்புதமான விஷயம். मेरे खुद पुणे में अर्थक्वेक बहुत बड़ा जबरदस्त हुआ था, बड़ा जबरदस्त। फिर फ्लड भी आया था, तो मैं उनको जब मदद करती थी। ஸோ அவங்க சுயத்தோடைய எக்ஸாம்பிளும் சொல்றாங்க அனுபவம். பூனேல இருக்கும்போது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது. வெள்ளமும் வந்தது. அந்த டைம்ல நான் போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தேன். हमारे बहन भाई और हमारा कुछ भी नुकसान नहीं होता है। और எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நஷ்டமும் இல்ல. எங்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் இருக்கிறது இல்ல. वरना तो ये होता है जहाँ भी बाबा के घर होंगे, जहाँ बाबा बच्चे होंगे, कोई का भी मौत नहीं हुआ है, न कोई सेंटर का नुकसान नहीं हुआ है। நீ वो எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாபாவுடைய குழந்தைக்கு வந்து நஷ்டமும் இருக்கல. நிலையங்களும் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. யாரும் மரணிக்கவும் இல்ல பாபாவுடைய குழந்தைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல. और इस सेफ्टी से औरों को मदद की है। இன்னும் நமக்கு அவ்வளவு பாதுகாப்பா அங்க இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா. दुनिया में डर, दुनिया को पता है, अभी दुनिया को बहुत मालूम पड़ता जा रहा है। ये हमारे सेफ रहने का स्थान है, तो एक परमात्मा का ध्यान होगा और दूसरा कर्म अच्छे होंगे, तीसरा वरना तो ये होता है जहाँ भी बाबा के घर होंगे, जहाँ बाबा बच्चे होंगे, कोई का भी मौत नहीं हुआ है, न कोई सेंटर का नुकसान नहीं हुआ है। वो और इस सेफ्टी से औरों को मदद की है। दुनिया में डर, दुनिया को पता है, अभी दुनिया को बहुत मालूम पड़ता जा रहा है। ये हमारे सेफ रहने का स्थान है, तो एक परमात्मा का ध्यान होगा। ஸோ ஏன் வந்து அது பாதுகாப்பாக இடமாக இருக்கு நம்மளுடையது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பரமாத்மாவுடைய நினைவுல தியானத்தில் நம்ம இருக்கோம். और दूसरा कर्म अच्छे होंगे। இன்னொன்னு நம்மளுடைய செயல்கள் வந்து நல்லா இருக்கு. तीसरा संबंध आपस में मित्रता भाव वाला हो, कोई मेरा शत्रु नहीं है। மூணாவது நமக்குள்ளார உறவு முறையில ஒரு நட்பு இருக்கு. யாரு கூடயும் ஒரு எதிர்ப்பு கிடையாது. இவங்க வந்து எனக்கு எதிரி அப்படின்றது கிடையாது. இந்த மூணும் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கு. मेरे अंदर एक परमात्मा मेरा, एक मैं अपना मित्र हूँ। मैं सबको राय देती हूँ। जैसे दुनिया में कुछ भी होता है, जब मरने की घड़ी आती है तो कहेंगे भगवान का नाम कर। ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். நான் எல்லாருக்கும் இதுதான் சொல்லுவேன். மரணிக்க நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கடவுளை நினைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. तभी ये नहीं कहेंगे पुत्र पुत्र याद आएगा, चिप नहीं याद करना। ஸோ அவங்களுக்கு அப்படி சொல்லுது அவங்களுடைய குழந்தைகளோ இல்ல பேர குழந்தைகளோ அவங்க ஞாபகம் வந்தாலும் வேணும் சொல்ல, அவங்கள நினைவு செய்யாதீங்க, கடவுளை நினைவு செய்யுங்கன்னு தானே சொல்றது. मैंने आंखों से देखा है, मरने समय यहाँ पोतरा याद आएगा, यहाँ खाना अच्छा याद आएगा। ये तो मनुष्य इतना तो ख्याल, दुनिया का मौत होवे ना होवे, पर मेरा मौत तो अच्छा होवे ना। என்ன சொல்லுவாங்க தாதி, நான் நிறைய பார்த்திருக்கேன். மரணிக்கும் பொழுது ஒண்ணு பேர குழந்தை ஞாபகம் வரும், இல்ல குழந்தை ஞாபகம் வரும், இல்ல நல்ல உணவு சாப்பிடணும்னு வரும். உலகம் அழியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்மளுடைய மரணம் நல்லா இருக்கணும் தானே. உலகத்தை பத்தி விடுங்க, அப்படி நம்பிக்கை இல்லையா, உலகம் அழிய போகுதோ இல்லையோ அது இல்லையா, அட்லீஸ்ட் நம்மளுடைய மரணம் நல்லா இருக்கணும் அப்படின்றது இருக்கணும் தானே. मैं तो शरीर छोड़ूं, ये भी छोड़ूं, कभी भी छोड़ूं, तो ये भी हमारे अंदर ध्यान रहता है, भगवान की याद में रहो। ஸோ நான் எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டாலும், எப்போ விட்டாலும் கடவுளுடைய நினைவுல நான் விடணும். जो मेरे संगी साथी बहन भाई है उनको मैं याद दिलाऊं तो मुझे खुशी होती है। ஸோ யார் என் கூட இருக்காங்க,
சகவாசத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் கடவுளுடைய நினைவூட்டணும். அப்போ எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். तो ये जो हमारी सेवाएं जो है ना, उसकी याद में रहना, याद में 5 प्रकार फायदा है। ஸோ நம்ம என்ன சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம், அதுல முக்கியமாக கடவுளுடைய நினைவுல இருக்கணும். ஸோ அந்த நினைவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல 5 விடயங்கள் இருக்கு. एक जितना हम परमात्मा को याद करते हैं ना, तो अपने अंदर इतनी शक्ति आती है, जो कम से कम जो दुनिया में बातें हैं ना, उसको सहन करना, समाना, समेटना, ये करना सहज हो जाता है। ஸோ முதலாவது வந்து நமக்கு இந்த நினைவு மூலமாக அவ்வளோ சக்தி கிடைக்குது. இந்த சக்தி மூலமாக உலகத்துல எவ்வளோ விடயங்கள் இருக்கு. அதை வந்து ஒண்ணு எதிர்கொள்ளணும், இல்ல அதை வந்து அமிழ்த்தணும், அந்த மாதிரி இல்ல சகிக்கணும். அது நமக்கு வந்து இலகுவாயிடுது இந்த சக்தி மூலமாக. याद से भाई कैसे, ये कुछ बात नहीं है, समेटने की शक्ति आ गई, कुछ नहीं है ना, सामान्य शक्ति आ गई ना। எல்லா சக்தி வந்துட்டது இல்லையா, பரவாயில்ல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒண்ணுமே இல்லை, இது வந்து அமிழ்த்திடலாம், சகித்து கொள்ளலாம் இல்லாம कोऑपरेशन की शक्ति आ गई ना, अपने आप ஒத்துழைக்கும் சக்தி வந்துட்டது இல்லையா, தானாக வந்துட்டது அப்பாவுடைய நினைவுல. शक्तियां साथी बनती है। तो इतना अधिक अनुभव हो रहे हैं ना, तो उनको आज एक बहन ने कहा, मैंने तुमको बताया था मेरे बहू को कैंसर हुई है, मुझे चिंता लगी थी, बहू को भी चिंता लगी थी, पर तेरे को पता नहीं क्या हो गया, ठीक हो गई है। ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மருமகளுக்கு வந்து கேன்சர் இருந்ததாம். ஸோ அவங்களுக்கும் கவலையாக இருந்தது, அவங்களுடைய மருமகளுக்கும் கவலையாக இருந்தது. அது என்ன நடந்ததோ தெரியல, உங்ககிட்ட நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க. सूक्ष्म, இது வந்து சூக்ஷமானது. आज बुरा प्यार से ठीक हो गई है, जरूर இது ரொம்ப அன்போட சொன்னாங்க, சரியாயிட்டாங்க, அவங்க நல்லதாயிட்டாங்க. ठीक होंगे। सूक्ष्म दादी, சூக்ஷமான செய்யக்கூடிய சேவைன்னு சொல்றாங்க தாதி. आज आप हमारे साथ आए और इतने सारे हमारे परिवार के सदस्य जो अवेकनिंग से जुड़े हुए हैं, टेलीविजन के माध्यम से सारा ज्ञान उनको प्राप्त होता है और अब वो सेंटर्स पर भी जा रहे हैं, उनको इस सालगिरह हम मना रहे हैं, प्लेटिनम जुबली, उस पर क्या संदेश देना चाहेंगे? ஸோ நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்காங்க, டிவி மூலமாக இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிளாட்டினம் ஜூப்ளி அந்த டைம் இருந்திருக்கும், 75 இயர்ஸ் பாபாவுடையது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. मेरी बहन, आप लोग बड़ी अच्छी प्यार से लोगों के दिल पसंद, जो दिलों को जतने वाली बातें हैं सुनाते आ रहे हैं। ஸோ என் சகோதரின்னு ரொம்ப அன்போட சொல்றாங்க, நீங்க வந்து மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ, அவங்களுக்கு புரிய மாதிரி விடயங்கள் நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. और कईयों को प्राप्ति बहुत है। ஸோ நிறைய பேருக்கு இதுல இருந்து அவங்க நிறைய அடைஞ்சிருக்காங்க. अभी मेरे अंदर से है, जैसे हमारे दिल में मन में एक बाबा भले ब्रह्मा बाबा और शिव बाबा, ब्रह्मा बाबा साकार में, जब ब्रह्मा बाबा को साकार में देखा तो साकार में होते हुए भी अव्यक्त रहता था। ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பாபா, பிரம்மா பாபா சிவ பாபான்னு இருந்தாலும், சகார்ல பாபா பிரம்மா பாபா இருக்கும் பொழுது அவரு சகாரத்துல இருந்தாலும் அவ்வியக்த ஸ்திதியில தான் இருந்தார் எப்பவுமே. எப்பவுமே உடல்ல இருந்து ஒரு விடுபட்ட நிலையில தான் இருந்தாரு பிரம்மா பாபா. जैसे लाइट हाउस, वही फिर निराकार ब्रह्मा बाबा के द्वारा ऐसा नजर आता है अंदर से मैं खत्म। ஸோ அப்போ லைட் ஹவுஸ், ஒரு வெளிச்ச வீடு போல. ஸோ நிராகார் சிவ பாபா பிரம்மா பாபா மூலமாக எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் அப்படின்றது முடிஞ்சிடுது, मेरा भी खत्म, என்னுடையதுன்றது முடிஞ்சிடுது, நான் என்னுடையது முடிஞ்சிடுது.
मैं हुई आत्मा, मेरा है पिता परमात्मा। நான் ஆத்மா, என்னுடையது பரமபிதா பரமாத்மா. तो जैसे जीवन सेफ है, साफ है, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கு, அதே நேரத்துல தூய்மையாக இருக்கு. तो मेरी भावना ये है, हर एक के अंदर से ये आवाज निकले, मेरा बाबा शिक्षक भी है, रिक्षक भी है। ஸோ எனக்கு என்ன பாவனை அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய இதயத்துல இருந்தும் இந்த ஒரு குரல் வரணும், என்னுடைய பாபா டீச்சராகவும் இருக்காரு, அதே நேரத்துல பாதுகாப்பாகவும் இருக்காரு. शिक्षक रक्षक. अच्छी शिक्षाएं से जैसे हमारी रिक्षा हुई है, எப்படி நல்ல கற்பித்தல்கள் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. इतना रिक्षक है जो कभी मैंने छतरी हाथ में नहीं उठाई है। ஸோ எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னா, நான் ஒரு குடை கூட கையில எடுத்தது கிடையாது. छत्र छाया के नीचे चल रहे हैं। நம்ம அந்த பாதுகாப்பு குடையின் கீழ் நடந்துட்டு இருக்கோம். तो परमात्मा बाप की छत्र छाया के नीचे जो भी आत्माएं आ रही है वो सेफ है। ஸோ तो आज பரமாத்மா தந்தை அந்த பாதுகாப்பு குடையின் கீழ் யார் இருக்காங்க? அந்த குழந்தைகள், அவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்க. आजकल के वायुमंडल को देख मैं कहती हूँ दुख चिंता भय ஸோ இந்த से मुक्त हो மாதிரி जाओ। சூழல்ல நீங்க பார்த்து கவலை, துன்பம், பயத்துல இருந்து விடுபட்டுருங்க. सुख शांति प्रेम आनंद में संपन्न हो जाओ। சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்துல நிரம்பி இருங்க. हिम्मत विश्वास और सच्चाई का इत प्रत्यक्ष तो फल भी मिलता है। தைரியம், ம், அது சொல்றது தைரியம், நம்பிக்கை, ம், தூய்மை, இந்த சத்தியம் இதுல இருக்கும் பொழுது இது மூலமாக நமக்கு நடைமுறை பிராப்தி கிடைக்குது. फल उससे इतना नहीं मिलता है, फल का जो जूस है ना उसका बर भी பழம் मिल அப்படின்னு जाता சொன்னா है। பழம் அப்படி அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. பழத்தோட நம்ம குடிக்கும் போது என்ன பலம் கிடைக்குது இல்லையா, அந்த பலமும் நமக்கு கிடைக்குது. இது ये என்னுடைய मेरी பாவனை. भावना है। तो आज जो आपने हमारे से जो अंदर की भावना पूछी ना, तो जैसे परमात्मा की भी ये भावना है, अंधेरा टाइम पूरा हो गया, रोशनी का टाइम आ गया, प्रभात का So, समय நீங்க இந்த है। மாதிரி கேள்விகள் கேட்டதும் எனக்குள்ள இருந்து இந்த பாவனை என்ன, பரமாத்மாவுடைய பாவனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இருள் போயிட்டு பகல் வரக்கூடிய அந்த நேரம். प्रभात का समय है, अंधेरा पूरा हो गया, सभी आत्माओं की ऐसे आंख खुलेंगी, मेरा बाबा सुख शांति देने वाला बाबा हमारे सामने हाजिर है। So, அந்த மாதிரி நேரம் இது பகல் வரக்கூடிய நேரம். So, எல்லா ஆத்மாக்களுடைய அந்த கண்களும் திறக்கும். சுகம், சாந்தி, ஆனந்தம் அருளக்கூடிய அந்த தந்தை நம்ம முன்னாடி இருக்காரு. हम उस दुनिया के दुखों को भूल जाता है, भूलना नहीं पड़ता, भूल जाता இந்த है। உலகத்துடைய துன்பங்களை மறக்கணும்னு கூட இல்ல, தானாகவே மறந்துடணும். सुख शांति में अंदर समा जाता है। அந்த சுகம், ऐसे சாந்தி அப்படி உள்ளுக்குள்ளார நிறைஞ்சிருக்கு. देख करके एक मिनट साइलेंस में मनुष्य कहते शांति चाहिए, मैं कि शांत चाहिए नहीं कहो, अंदर सूक्ष्म आवाज से परे जाओ। ஸோ மனிதர்கள் சொல்றாங்க எனக்கு சாந்தி தேவை, அமைதி தேவை அப்படின்னு. அமைதி தேவைன்னு சொல்லாதீங்க, உள்ளுக்குள்ளார சூக்ஷ்மமாக அந்த அமைதியில போங்க. உள்ளுக்குள்ளார जितना आवाज से परे जाते हैं, सूक्ष्म परमात्मा से कनेक्शन, रिलेशन ஸோ எவ்வளோ உள்ளுக்குள்ளார
அந்த சத்தத்துல அப்பால் போறோம். இப்போ அந்த சூக்ஷ்மமாக பரமாத்மா கூட அந்த தொடர்பு உறவு முறை और कम्युनिकेशन में सहज योगी மற்றும் அந்த கம்யூனிகேஷன்ல சகஜமான யோகி, இலகு யோகி, सत्य योगी சுய யோகி, राजयोगी जीवन में ராஜயோகி வாழ்க்கையில अंदर से परमात्मा कल्याणकारी है। कहते बच्चे तुम इसमें कल्याण समाया हुआ है। பாபா சொல்றது, பாபாவும் நன்மை பயப்பவர். பாபாவும் சொல்றாரு, இதுல வந்து நன்மை தான் இருக்கு. तुम भी सबके लिए भला सोचो। நீங்களும் எல்லாருக்காகவும் நல்லதே நினைங்க. तेरा भला भगवान करता ही है। உங்களுடைய நல்லது வந்து கடவுள் எப்படியும் செஞ்சுட்டு இருக்காரு. ओम शांति, ओम शांति। ओम शांति दादी, ओम शांति, and thank you so much. இது நிறைய விடயங்கள் நம்ம கேட்டோம். தாதி தன்னுடைய அனுபவத்திலையும் சொல்றாங்க, நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கும் தாதி பதில் சொல்றாங்க. ஏன் நிறைய நீங்க இதுல இருந்து எடுத்திருப்பீங்க, அப்படித்தானே? நம்ம தாரணை செய்யறதுக்கும் கேட்கறதுக்கும். ஸோ நீங்கெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க.